இல்லை நான் மட்டும் சொல்லதில்லைவா, தமிழ்நாடே சொல்லிச்சு. தமிழ்நாடே அடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே மக்கள் வந்து அண்ணன் விஜய் அவர்களை ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு உறுதிமொழி ஏற்கிற வகையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க. இந்த வெற்றி என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கான வெற்றி. கோடான கோடி நன்றியை தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வெற்றி என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியாகத்தான் நம்ம பார்க்கணும். உண்மையிலே இந்த ஆட்சி என்பது மக்களுக்கான ஒரு ஆட்சியாக, தமிழ் மண்ணுக்கான ஒரு ஆட்சியாக, சமூக நீதி ஆட்சியாக, சமத்துவ ஆட்சியாக, ஒரு ஜனநாயக ஆட்சியாக, எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சியாக, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற ஒரு சமத்துவ ஆட்சியை அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையில் 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, இனி பல ஆண்டுகள் நம்மளுடைய ஆட்சி தான் நடக்க போது. மிக சிறப்பான ஒரு ஆட்சியை அண்ணன் விஜய் அவர்கள் கொடுப்பார். அதாவது தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் பார்க்காத நெருக்கடிகளோ அடக்குமுறைகளோ கிடையாது. அதையெல்லாம் தாண்டி தான் அண்ணன் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு வந்திருக்கிறார். தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி வெற்றி கற்களாக, வெற்றி கோட்டையாக அமைத்தவர் அண்ணன் விஜய் அவர்கள். அதனால தான் எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அதையெல்லாம் தாண்டி தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். அந்த வெற்றிக்கு துணை நின்ற தோழமை கட்சிகள் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாட்டு பெண்களின் கடைசி நம்பிக்கை ஜெயிச்சிடுச்சு. அதாவது நாங்கள் எல்லாருமே அடுத்து அவ்வளோதான் அப்படின்னு இருக்கிறப்ப எங்களுக்கு ஒரு அண்ணனா, ஒரு பிரதரா, தம்பியா நான் கூட இருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் நான் சேஃப்டி. எனக்கு விக்கிரவாண்டி இதில் எப்போ கொள்கை செயலாளர்களில் 2 லேடிஸை போட்டாங்களோ அப்பையிலேருந்து நான் அவரோட பெரிய ஃபேன். ஆக்சுவலி நான் அவரோட சினிமா ரசிகை கிடையாது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு அருமையான கொள்கை வச்சிருக்கிற அரசியல் கொள்கை டிவிக்கு அரசியல் கொள்கை தலைவரோட தளபதி விஜயோட ரசிகை. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரும் சமம். ஜாதி, மதம், பேதம், இனம் பாகுபாடு, ஏழை பணக்காரர் எந்த பாகுபாடும் இல்லாமல், ஆண் பெண் அந்த மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் சமங்கிறது தான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். அதுதான் டிவிகேயோட கொள்கை. தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கங்க. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். இனி எங்கள் ஆட்சி காலத்தில் அதை பார்ப்பீங்க. எல்லாரும் சமம். தமிழ்நாட்டு பெண்கள் அவரை வரவேற்றதுக்கு காரணம் அவரோட ரசிகையா இல்லை, எங்களோட நம்பிக்கையா அவரை நாங்கள் அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு விஷயமும் அவர் சொன்னது எல்லாமே பை வேர்டு கிடையாது, பை எமோஷன். அதாவது இதுக்கு இப்போ நாங்கள் உங்கள் அண்ணன் நான் வரேன், உங்கள் பையன் நான் வரேன்னு சொன்னது இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ வேர்டு, இட்ஸ் அ எமோஷன். அது எங்களை மாதிரி கஷ்டப்பட்டுறவங்களுக்கு தட்டி தட்டி உன்னால் முடியாதுன்னு உட்கார வச்சு எழும்புற ஒவ்வொரு பொண்ணுக்கும் அது புரியும். அதனால தான் தளபதி பேசுகிறப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கு கண்ணுலேருந்து தண்ணி வருது. இந்த 5 வருஷமும் நான் இப்படி எப்படி சொல்கிறது, இவ்வளோ பெருமையாக வந்து நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் நான் தான். ஆனால் என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் இன்னும் 5 வருஷத்தில் வெளில வருவாங்க. அதுக்கு தான் நாங்கள் ஒரு முன்னோடியாக இருக்கோம். இட்ஸ் நாட் அ எண்ட், இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். அதாவது நாட்டு மக்கள்லாம் நல்லா, அதாவது என்னோட ஆட்சி மட்டும் இல்லை, இது உங்களுடைய ஆட்சி, மக்களுடைய ஆட்சி. நீங்கள் எல்லோரும் என்ன நம்பிக்கை போட்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்க. கட்டாயமாக நான் வந்து அதை நிறைவேற்றுவேன். நீங்கள் ஒரு சாமானியர்கள் ஆட்சின்னு சொல்லியிருக்காருங்க. அவர் என்ன சொன்னாரோ தேர்தலுக்கு முன்னாடி அறிக்கை என்ன சொன்னாரோ அதை எல்லாத்தையும் செயல்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. கட்டாயமாக வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. பழைய இதில் வந்து கஜானெலாம் காலி ஆகிடுச்சு, அது எல்லாத்தையும் வந்துட்டு பண்ணி வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெண்களுக்கான அந்த படை அனுப்புறேன்னு சொன்னார் இல்லையா, அது முதல் கையெழுத்தே இன்றைக்கி அதுதான் போட்டார். இன்றைக்கி அதே மாதிரி 500 வாட் மின்சாரத்துக்கு வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. ஸோ அதனால் வந்து தளபதி என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாத்தையும் செஞ்சு பண்ணிட்டு இருக்காரு. இதை மாதிரியான சிஎம் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இது வந்து ஒரு திருப்பமாக இருக்கும். சூப்பராக இருக்குது. எந்த அமைச்சரும் இது மாதிரி பேசுனதே இல்லை. எப்படி இருந்தார் இன்னைக்கு பார்க்க? அவர் எப்பயுமே அழகாக தான் இருப்பார். இன்னைக்கு கொஞ்சம் கூடி இருக்குது அழகு, அவ்வளோதான். ஜோசப் ஜி சொன்னது எனக்கு நாங்களாம் அழுதோம், அவ்வளோதான். நான் அழுத இந்த வார்த்தை சொல்ல நான் அழுதேன். என்ன பேசுனேன்? அவர் என்ன அறிக்கை விட்டார் அதெல்லாம் இப்போ 3 இது பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன பேசினாரு? தளபதி சிஎம்மா பொறுப்பேற்று வந்து 200 பெண்கள் பாதுகாப்பு சொல்லியிருக்காங்க. போதை ஒழிப்பு இதெல்லாம் கையெழுத்து போடுவாங்க. எடுத்துமே வந்து வீடு வீடு வந்துட்டாங்க. ஒரு நெகிழ்ச்சியாக நீங்கள் எதுவும் ஃப்ரீயாக ஜாலியாக போது பேச முடியாது.
நாங்கள் ஒரு 20 வருஷ கனவு வந்து இன்னைக்கு பழிச்சிருக்கு. அது இந்த 4-5 நாள் ரொம்ப அழுத்தம் வேறு. அதனால் ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கு. நாங்கள் இது அப்படியே அனுபவிச்சுட்ருக்கோம் சந்தோஷத்தை. ஒரு அழகான சிஎம் எதிரி பார்த்துருக்கீங்கண்ணே? என்ன ஒரு அழகான சிஎம் அழகிய தமிழ் ஏன்னா அவருக்கு சொல்லணும் இந்த வயசு கம்மியாவது சிஎம் தமிழ்நாடு ரொம்ப வருஷம் ஆச்சுண்ணே. இப்போதையும் பார்க்குது சரிண்ணே. ஒரே வார்த்தையில் சொன்னால் இப்படிதானா அவ்வளோதான். 5 வருஷம் ஆட்சியும் நல்லா தான் இருக்கும், எல்லா மக்களும் நல்லா தான் இருப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து ஏஐ வந்துருச்சு. ஆனால் கவர்மெண்ட்டில் மட்டும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ தலைவர் வந்து கவர்மெண்ட்லேயும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஏஐ வச்சுருக்காரு. ஸோ அதுவும் வந்து நல்லபடியாக இருக்கும். அண்டு இன்னைக்கு ஃபஸ்ட் டேவே வந்து விமன் சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக பேசியிருக்காரு. இதுவுமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒரு படியுமே இல்லை ப்ரோ, எங்களுக்கு விமன் சேஃப்டி மட்டும் தான் கேட்டுது. ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிக்கும் போது சவுண்டு ரொம்ப நாங்கள் உழைச்சது மறக்காம ஞாபகம் வச்சு எங்களுக்காக பேசினாரு. அப்புறம் இந்த பின்னாடி பேசுறாங்கல்ல, யாரோ வந்து ஏதோ பேசுறாங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு போதும் சான்ஸ் தரோன்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். அவர் டைம் கேட்டிருக்காரு. அவர் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்க சொல்லுங்க ஆச்சு. கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா கேட்டாங்க. இப்போ தெரியுதா, முதல்வர் ஆயிட்டார் அவரு. இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அடுத்த 5 வருஷம் நாங்கள் சைன் போடுறதுக்கு முன்னாடி அவர் என்ன முடியுமோ அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ சைன் போட்டார், அவரால் என்ன முடியுமோ அவர் பண்ணுவார். இப்போ தளபதி வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு கையெழுத்து போட்டிருக்காரு. 500 யூனிட் ஓடுற குடும்பங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ சொல்லியிருக்காரு. இன்னும் அடுத்தடுத்து எல்லாம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காரு. அதை மக்கள்கிட்ட சப்போர்ட்டு கேட்டிருக்காரு. கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு. பொருளாதாரம்லாம் வந்து வெள்ளரிக்கையாக விடுறேன், பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் மனசில் நினைங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க கேட்டிருக்காரு. கண்டிப்பாக நல்லது செய்வார். வெற்றி.